வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தின் மழை பாதிப்புகளை சீர் செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழை பாதிப்பு காரணமாக சென்னை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களுக்கும் 11 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் இன்றும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா அர்ச்சனா காமத் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் மழை பாதிப்புகளை சீர் செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்த அவர் இதற்கான உறுதியை அளித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் அப்போது எடுத்துரைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய பேரிடர் நிதியிலிருந்து போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் நேற்று சென்னையில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்ற துரித நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தொடர் மழை காரணமாக சென்னை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பொது போக்குவரத்து, மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் தவிர இதர அரசு அலுவலகங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களும் மழை நிலவரத்தை கருத்தில் கொண்டு இன்று விடுமுறை அளிக்குமாறு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், வேலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழைநீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக துரைசாமி, மேட்லி சுரங்கப்பாதைகள் உட்பட 6 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. நேற்றிரவு முதல் மழையின் தாக்கம் குறைந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னைக்கு திரும்புவதை 2 தினங்களுக்கு ஒத்திவைக்குமாறு மாநில அரசு அறிவுறுத்தியிருந்த நிலையில் இதற்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார். நேற்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மெட்ராஸ்ல கொஞ்சம் ரெயின் ஜாஸ்தியா இருக்கு. 17,719 வண்டி விடுறதா இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கம். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு அது தக்கன நம்ம வண்டிகள்ல கூட்டம் இருக்கிறபடி இருக்கும். ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்காது, வண்டி இல்லைங்கிற குறை இருக்காது. மக்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து தேவைக்கு ஏற்ப நம்ம அரேஞ்ச் வெஹிக்கிள். இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு சென்றவர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் கரை திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 2 நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனிடையே செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியிலிருந்து உபரி நீர் 1000 கன அடி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து சிவக்குமார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவை எட்டவுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஏரியின் முழு கொள்ளளவான 23.3 அடியிலிருந்து தற்பொழுது 22.9 அடியாக உள்ளது. இன்னும் ஏரி நிரம்ப 4 அங்குலமே நீர்வரத்து வரவேண்டியுள்ளது. நீர்வரத்து பகுதியான உத்தரமேரூர், மதங்கு மற்றும் கிளி ஆறு மூலம் நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏரி எந்த நேரத்திலும் நிரம்பும் நிலை உள்ளது. இதனுடைய உபரி நீரை கிளி ஆற்றில் மூலம் வெளியேற்றப்படும். கிளி ஆறு கரையோரத்தில் உள்ள 21 கிராம மக்களுக்கு தோட்டநாவல், இருச்சாணிமணி, நல்லூர், கே புத்தூர், ஈச்சூர், முள்ளி, வளப்பிறை, எருக்கஞ்சேரி உள்ளிட்ட கிராம மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டிலிருந்து சுரேகா.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 103.74 அடியாக உள்ளது. எந்த நேரத்திலும் 104 அடியை எட்ட உள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர்வரத்து 6731 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து உபரி நீராக பவானி ஆற்றில் 6500 கனஅடி நீரும், கீழ்பவானி வாய்க்காலில் 1500 கனஅடி நீரும் என 8000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி பேரூராட்சி நிர்வாகத்தின் வாயிலாக ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கையை பொதுமக்களுக்கு விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்த மழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மணலாற்று தரைப்பாலம் மூழ்கியதாகவும் இதனால் 13 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து இயக்கம் 100 கோடி என்ற இமாலய சாதனையை எட்டியுள்ள நிலையில் இதற்காக அயராது பாடுபட்ட சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு அகில இந்திய வானொலி தலை வணங்குகிறது. நோய் தொற்று பரவல் குறைந்துள்ள போதிலும் முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்வோம், நோய் தொற்றை தடுப்போம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். எந்தவொரு குடும்பத்தையும் மையமாக கொண்டு பிஜேபி செயல்படவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக இந்த கூட்டத்தில் கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து செலுத்தும் பணியில் 100 கோடியை விரைவில் கடந்ததற்காக பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் கைலாசபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் அஇஅதிமுக மீது மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் குறை கூறி வருவது ஏற்புடையதல்ல என்று கூறினார். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $83 அதிகரித்துள்ளது. சீனாவுடனான வர்த்தக ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈராக் பிரதமர் திரு முஸ்தபா அல் கதிமியை கொலை செய்ய நடைபெற்ற முயற்சிக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 4.3 பதிவானது. வெளியுறவு இணையமைச்சர் டாக்டர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று நியூயார்க் புறப்பட்டுச் செல்கிறார். மகாராஷ்டிராவில் பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் திருச்சி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான இருவார பயிற்சி திட்டம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, அர்ச்சனா காமத் இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேனியாவின் லாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-3, 11-8, 12-10 என்ற செட் கணக்கில் பியூர்டோரிக்கோவின் மெலைன் அட்ரியானா இணையை வென்றது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று துபாயில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா நமீபியாவை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் நியூசிலாந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானையும், பாகிஸ்தான் 72 ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து நியூசிலாந்தையும், வியாழக்கிழமை நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதியில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவையும் எதிர்கொள்கின்றன. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவள்ளி, ஜெர்மனியின் எலிசபெத் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் மழை பாதிப்புகளை சீர் செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழை பாதிப்பு காரணமாக சென்னை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களுக்கும் 11 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் இன்றும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, அர்ச்சனா காமத் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.